கடந்த ஒரு வருஷமா ஜென்மசனியால என்ன நடக்குதுன்னே புரியாம ஏகப்பட்ட மன அழுத்தத்துல தவிச்சிட்டு இருக்கிற உங்களுக்கு ஜூன் 2026ல நடக்க போற இந்த குரு பெயர்ச்சி நிஜமாவே ஒரு மாபெரும் ஆஸ்வாசத்தையும் எதிர்பாராத அதிர்ஷ்டங்களையும் தரப்போகுது. முதலாவதாக சனியோட பிடியிலிருந்து விடுதலையும் நல்ல ஆரோக்கியமும் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஏன்னா இப்போ குரு பகவான் உங்க ராசியையும் அதுல இருக்கிற சனியையும் நேரடியா பார்க்க போறாரு. நெருப்புல விழுந்த புழு மாதிரி ரொம்பவே துடிச்சிட்டு இருந்த மீனராசிக்காரர்களுக்கு இந்த குரு பார்வை கண்டிப்பா ஒரு குளிர்ந்த மழை மாதிரி தாங்க அமைய போகுது. இதனால உங்களை ரொம்ப நாளா வாட்டி வதைச்ச அந்த தலைவலி, சைனஸ், சர்ம பிரச்சனைகள் எல்லாமே தானாவே சரியாயிடும். இரண்டாவதாக உங்களுக்கான பொருளாதார ஏற்றம். ஜென்மசனி நடக்கும்போது குருவால மட்டும் எப்படிங்க இவ்ளோ பெரிய லாபத்தை தர முடியும் அப்படின்னு நீங்க ஆச்சரியப்படலாம். இதுக்கு காரணம் உங்க ராசிநாதனான குரு இப்போ உச்சம் பெற்று ஒரு மாபெரும் ராஜயோகத்தை உருவாக்குறாரு. அதாவது ஒரு சாதாரண மனுஷனுக்கு கிரீடம் சூட்டின மாதிரி. இதனால எதிர்பாராத லாபம், பதவி உயர்வு, தடையின்றி வெளிநாடு போற வாய்ப்புன்னு எல்லாமே உங்களை தேடி வரும். குறிப்பா 40 வயசை கடந்தவங்களுக்கு வீடு, வாகனம் வாங்குறதுக்கு இது ரொம்பவே சூப்பரான காலம். இறுதியாக நட்சத்திர ரீதியான சில முக்கியமான எச்சரிக்கைகள். பூரட்டாதி, உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் அவங்க பிரச்சனைகளிலிருந்து ஒரு 90% ஈஸியா விடுபடுவாங்க. ஆனா ரேவதி நட்சத்திரக்காரர்கள், குறிப்பா 30 வயசுக்கு உட்பட்ட இளைஞர்கள் புதுக்காதல் விவகாரங்கள்ல கொஞ்சம் உஷாரா இருக்கணும். நீ அரிசி கொண்டு வா, நான் உம்மி கொண்டு வர்றேன் அப்படிங்கிற மாதிரி போலி வாக்குறுதிகளை நம்பி மட்டும் ஏமாந்துராதீங்க. சுருக்கமா சொல்லணும்னா சனியோட பிடியில தவிக்கிற மீனராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி ஒரு மாபெரும் கேடயகமும் வெற்றிக்கான ஏணிப்படியாவும் மாறப்போகுது.